ஹலோ. மேக்கப் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்கிற அன்இவன் டோனை ஈவனாக மாற்றுறதுக்கு பதிலாக ஸ்கின் கேர் பண்ணி நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ஈவனாக வச்சுக்கிட்டா அதுக்கான ஒரு 7 ஸ்டெப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரை த ஸ்கின் கேர் அட்லீஸ்ட் 2 வீக் ஒன்ஸ். ஸோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் சூப்பர் க்ளோயிங்காக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். கிளென்சிங்க்கு எப்பவும் போல் பச்சை பயிறு மாவு எடுத்துக்கிறேன். அண்ட் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பச்சை பயிரை நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபேஸில் சன்டேன் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அன்இவன் டோன் இருந்துச்சுன்னா அதை ஈவனாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸில் பிம்பிள்ஸ், ஆக்னி இது எதுவுமே வராமல் பார்த்துக்கும். உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சரையே சாஃப்டாக மாற்றி கொடுக்கும், நீங்கள் நினச்சதை விட அதிகமாக. அதுக்கு நீங்கள் ரெகுலராக இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ஃபேஸ் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணால் போதும். வேறு எந்த ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வேறு எந்த ஸ்கின் கேர் பண்ணலன்னா கூட இட் கிவ்ஸ் யூ க்ளோ. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ பிலீவ் தட். நெக்ஸ்ட் ஸ்டெப் அகைன் ஒரு கிளென்சிங். நெக்ஸ்ட்டு வந்து அகைன் ஒரு கிளென்சிங். ஸோ இது வந்துட்டு யாரெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, டெய்லியும் ஃபேஸில் ஏதாவது க்ரீம் போட்டே தான் இருப்பேன், இல்லைனா டெய்லியும் நான் மேக்கப்போடு தான் போவேன், இல்லை லைட்டாக ஏதாவது ப்ராடக்ட் என்னோடய ஸ்கின்னில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த டபுள் கிளென்சிங் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதுக்கு வந்து நான் முல்தானி மிட்டி எடுத்திருக்கேன். இது வந்து டீப் கிளென்சிங் பண்ணி தரும். நம்ம பண்ணுற மேக்கப்பில் எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்குள்ளே போர்ஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்னா நம்ம டபுள் கிளென்சிங் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளேருந்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி தரும். ஸோ அதனால தான் இந்த டபுள் கிளென்சிங் டெக்னிக் வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டோன்ட் யூஸ் திஸ் ரெகுலர்லி. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டிங். இது ஒரு சூப்பர் டெக்னிக். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபேஸில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபேஸில் பஃபினஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். அண்ட் இதை வந்துட்டு ஃபிங்கர் வச்சு தான் போடணும், போட்டு சப்பு சப்புன்னு அடிக்கக்கூடாது. யூஸ் யோர் ஃபிங்கர்ஸ் ஃபார் பேட்டிங். நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஐ சீரம். ஸோ இது வந்துட்டு நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற டார்க் சர்க்கிளை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நைட் ஒரு 5 to 10 minutes வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல் எடுத்துக்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். டீடாக்ஸ் வாட்டர் வந்து டெய்லி குடிக்கிறது ரொம்ப நல்லது. குக்கும்பர், லெமன் இது வந்து வாட்டரில் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் குடிச்சிக்கலாம். செகண்டாக ஆரஞ்சு, கிராம்பு இதை வந்து போட்டு அதை வாட்டரில் போட்டு வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். துளசி, லெமன் இது ரெண்டையுமே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி குடிச்சது வந்து ஜீரக தண்ணி, இதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த க்யூப்ஸ். இது வந்துட்டு நம்ம ஃப்ரம் இன்சைட்லேருந்தே நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், அப்புறம் சால்ட், அப்புறம் சில்லி. இதுக்கு வந்து நம்ம ரைஸ் வாட்டர் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன். அரிசி கழுவுன தண்ணி இல்லைனா அரிசி ஊற வச்ச அந்த தண்ணியை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ரிசல்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும், டல் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ஏஜ்னிங்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், போர்ஸை டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதோட எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். மார்னிங் இல்லைனா நைட்டு ஏதாவது ஒரு நேரம் போட்டிங்கனாலே போதும், இதோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யுவர் ஸ்கின் வில் டெஃபினெட்லி தேங்க்யூ. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரிசல்ட். இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு க்யூப்ஸ் மாதிரி எடுத்து கூட ஃபேஸில் ரப் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸில் வச்சோம் அப்படின்னா ஸ்கின் இரிட்டேஷன் வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸுக்கு ஒரு மசாஜ். இது வந்து ஒரு 10 to 15 minutes டைம் எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா தான் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் கோக்னட் ஆயில், ஆலோவேரா ஜெல் இல்லை ஆர் அதர் சீரம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு டெய்லி மார்னிங் ஆர் நைட் அது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மசாஜ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது நீங்கள் டெய்லி பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்கிற மசில்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே நம்ம ஸ்கின்னுக்கு நார்மலாகவே ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து கிடைக்கும். இந்த ஃபேஸ் மசாஜ், பேட்டிங் இதெல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். அந்த ஃபேஸ் பேக்ஸ் அப்ளை பண்ணுறது மட்டும் ஒரு 2 weeks ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 days ஒன்ஸ் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போட்டிருந்த க்யூப்ஸ் வந்துட்டு
வாட்டரோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் கலக்கி இல்லைன்னா மோரில் கலக்கி டெய்லி மார்னிங் வந்து குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு மிட் ஆஃப்டர்நூன் ஒரு 11 to 11:30 அந்த மாதிரி டைமில் வந்து குடிச்சிக்கலாம். இது இப்போ ரீசெண்ட்லி வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு க்ளோயிங் ட்ரிங்க். நெக்ஸ்ட்டு ஒரு ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நார்மல் ஐஸ் க்யூப். இது நீங்கள் டெய்லியுமே பண்ணிக்கலாம். ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கும். ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு போர்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் ரெட்னஸ் இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு ஃபேஸில் பஃபினஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஒரு ஐஸ் க்யூப் மசாஜில். இதை உங்களுக்கு டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஐஸ் க்யூப் வச்சு அதை அப்படி நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஸ்கின்னை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க 7 ஸ்டெப்ஸு. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்க முடியும் அப்படின்னா அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆயில் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆயில் ஃபுட்ஸ் அண்ட் ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.